ஒன்னு சொல்றேன், இப்படி தலைமைக்கு தெரியாமல் டெல்லியில ஒரு சந்திப்பு நடத்துறது, அந்த கட்சியில் உள்ள ஒரு இரண்டாம் கட்ட தலைவரை கூப்பிட்டு, ஒரு மூத்த தலைவரை கூப்பிட்டு தனியா சந்திப்பு நடத்துறத திமுக இப்படி வந்து சாத்தியமா? திமுகல இப்படி ஒரு தலைவர் போய் டெல்லியில சந்திச்சா திமுகல அந்த தலைவர் இருக்க முடியுமாங்க? விசிகல அப்படி போய் ஒரு தலைவர் சந்திச்சா விசிகல அந்த தலைவர் இருக்க முடியுமா? எந்த கட்சியில இருக்க முடியாது. அதிமுகல இருக்க முடியுது பாருங்க. நீங்க செங்கோட்டையனை கை வைக்க சொல்லுங்க பாப்போம், எடப்பாடியை நீக்க சொல்லுங்க பாப்போம். எப்படி அந்த சந்திப்பு நடந்தது? அந்த சந்திப்பை பத்தி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அது யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் சந்திப்பாங்க, இதெல்லாம் வந்து ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. ஏங்க, யார் வேணாலும் எங்க போனாலும் சந்திக்கிறது இல்லைங்க. பிஜேபி கூட்டணியை உதறிவிட்டு அதிமுக தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அதிமுக இருந்து ஒருவர் தொடர்ச்சியாக ஒரு சந்திப்பை நடத்தினார், டெல்லிக்கு வரவழைக்கப்படுறார். எப்படி இது சாத்தியம்? அப்ப அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கிறார். எடப்பாடி ஏதாவது எடுத்திருந்தா அங்க ஓபிஎஸ் நடத்தின ஒரு தர்ம யுத்தம் மாதிரி செங்கோட்டையன் ஒரு தர்ம யுத்தம் நடத்தியிருப்பார். அப்ப இன்னொரு பிளவை அந்த கட்சி சந்திக்கும். எதுக்கு இந்த வம்பு? ஏன்னா அடுத்தது அதோட அடுத்தது மணிமணிக்கு போகும், அடுத்தது தங்கமணிக்கு போகும். அப்ப இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அவர் வந்து பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டார். இதைத்தான் சொல்றோம். அதிமுக முடிவை என்னைக்கு அதிமுக அந்த கூட்டணியே பார்க்கல, ஒரு சரணாகதின்னு பாக்குறீங்க, சரண்டர்னு பாக்குறீங்க. அதாவது அதிமுகவினுடைய முடிவை அதிமுக இப்ப எடுக்க முடியாதுங்கிறதா நம்ம வாதம். பிஜேபி தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பல சான்றுகளை சொல்லிட்டோம். இப்போ நாங்க திமுக கூட்டணியில் மாநிலம் சார்ந்து வைக்கக்கூடிய முழக்கத்திற்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் எங்களுடன் இறங்கி வருகிறது. நாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்படி அதிமுக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தையாவது மாநிலம் சார்ந்த கருத்தை பிஜேபி ஏத்துக்குச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். பிஜேபி ஏத்துக்காது. பிஜேபி அவர்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுக தன் நிலைப்பாட்டை விட்டு கொடுத்து தான் பிஜேபியோடு அணி சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு நிலைப்பாட்டில் கூட பிஜேபி வந்து அதிமுகவுக்காக இறங்கி வராது. அப்ப இதுல யார் வந்து இறங்கி போறா, யார் விட்டு கொடுக்கிறா? முழுக்க முழுக்க பிஜேபிக்கு அதிமுக சரணாகதி ஆகிவிட்டது.